ஓகே. இல்லை அங்கிள், உங்கள் சன்னை எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, அது வந்து பொதுவாக பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணால் எல்லா பசங்களும் பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு சுற்றுவாங்க. ஆனால் உங்கள் சன் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சாதான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதனால தான் உங்கள் சன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்கள் சன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஆண்டி. என்னம்மா நீ யாரு என்ன நீ பாட்டுக்கு வந்த என் பையனை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது. நீயும் பொண்ணு நல்லா தான் இருக்க. நானும் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உங்கள் அப்பா அம்மா கூட்டி வந்து பேசு. சரியாக வந்தால் கல்யாணத்தை பற்றி பேசலாம். சரிங்க ஆண்டி, அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன். அப்போவாது எனக்கு ஓகே சொல்லுங்கள். வாங்க 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 வாங்க. சிவா, கமலா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஆ உட்காருங்க உட்காருங்க. ஆ உங்கள் பொண்ணு தானா? ரொம்ப சந்தோஷம். பிடிச்சவனை தேடி வீடு தேடியே வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வந்தேன், பையன் யாரோ என்னவோன்னு. கடைசியில் உங்கள் பையன் தானா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தவொன்னே என் மருமக மோனிசான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப வர முகத்திலே ஒரு நல்ல நாளா பாருங்க, கல்யாணத்தை அப்ப நடத்தலாம். நம்ம உத்தமர் கோயில் ஜோசியர்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்துங்களேன். நாளைக்கே போய் பார்க்க போகிறேன். சரி அப்போ கல்யாணத்தை நல்லா கிராண்டா நடத்திடலாம். பண்ணிடுவோம். சரி. இப்படி தான் மோனிஷா என்கிட்டயும் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் அவள் காதலை சொல்லி ஓகே பண்ணான். கல்யாணத்துக்கு சில மாதங்கள் கேப் இருந்துச்சு. எனக்கும் அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சு. நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்.